ரொம்ப ஹாப்பி மேரேஜ். அந்த மேரேஜ் எப்படி நடந்துச்சு? அந்த ரொம்ப சிம்பிளா எனக்கு மேரேஜ் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி தான் நடத்தி வச்சா. உங்க நாத்தனார்? ஆமா, என் நாத்தனார். இப்போ வரைக்கும் அவ என் நாத்தனாரா தான் இருக்கிறா. அவ தான் எனக்கு இந்த மேரேஜ் பண்ணி வச்சது. ஃபர்ஸ்ட்டு நான் அவகிட்ட வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இத்தனைக்கும் என்னோட பாஸ்ட் லைஃப் தான் ஒரு ஓன் பிரதர். அவள் வந்து சொல்லும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவள் கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் பாப்பா வீட்டுக்கு வருவா, அடிக்கடி வருவா, இங்கே லீவ்லலாம் வருவா. அப்போ பாப்பா சொன்னான், இந்த மாதிரி இருக்காங்க ஃப்ரெண்டு, ஆனால் அம்மா தான் வேணான்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசினான். அப்புறம் தான் என்னை திட்ட ஆரம்பித்தா. இந்த அளவுக்கு ஒரு பையன் யார் கிடைப்பா, நீ ஏன் இதை பண்ணுற, நீ பண்ணிக்கோ, உனக்கு ஒரு நல்ல லைஃப் வருது, நீ வேணான்னு சொல்லாதன்னு எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நான் தான் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவள் ஊர்லேயே வந்து பத்மாவதி அம்மன் கோவில், அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது, அந்த கோயிலில் தான் எங்கள் மேரேஜ் நடந்தது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிராண்டாக இல்லை. நாங்கள் 3 பேர், அவ ஃபேமிலி, அவ்வளோ. 7 ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.